முறையில் வெளியே வரலாம் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு என் குழந்தைங்களை ஒரு ஆண்டும் ஒரு இடத்துக்கு இந்தியாவில் நான் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஆண்டு மெகாலயா குழந்தைங்களை சம்மர் ஹாலிடே மெகாலயாவுக்கு போய் ஒரு 4 நாள் குழந்தைங்களெல்லாம் சுற்றி காட்டுவேன். ஏன்னா இந்தியாவில் ஒரு பகுதி அவங்க பார்க்கணும். மெகாலயாவில் இருக்கும் பொழுது தான் தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாங்க. ஏன்னா நம்மளை நீ எதுக்கும் வர்றதில்லை, எந்த ஃபோனே பேச மாட்டேறா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறதுங்க அதை, நீ ஃபோனே எடுக்க மாட்டேற, எங்கே இருக்க வந்து என்னை பாரு அப்படின்னா. இல்லை சார், நான் வந்து மெகாலயாவில் இருக்கேன், குழந்தைகளுக்கு வந்து ஆனுவல் ஹாலிடே அவங்கள சுற்றி பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன் நீ எந்த நிகழ்ச்சியிலையுமே பங்கெடுக்க மாட்டேறேன்? இல்லை சார், நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை விவசாயம், அதற்கு அதிக நேரம் கொடுக்குறேன், அதே நேரத்தில் பப்ளிக் லைஃப்பில் இருக்கேன், நான் பொலிட்டிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருக்க விரும்பலை சார், கொஞ்சம் நான் தூரம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீ உடனே கிளம்பி என்னை வந்து பார்க்கணும்னார். இல்லை சார், நான் அப்புறம் வந்து பார்க்க. இல்லைப்பா, நீ இப்படியே சொல்கிறேன், வந்து பாரு. அவர் கொடுத்த தேதி தான் ஜூன் 1. நானாக போய் ஒருத்தவங்களை பார்த்து லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி பண்ண அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்ச நாள் ஒதுங்கி இருப்போம், நம்ம வேலையை பார்ப்போம், அடிப்படை வேலைகளை செய்வோம் அப்படி. ஜூன் 1 போனோம், லெட்டர் கொடுத்தேன். ஐயா, நீங்கள் வர சொன்னீங்க, இதான் என்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து, என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணும், ஒரு புதிய பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா, 1.5 வருஷ காலமாக அதை பேசிக்கிட்டே இருக்கிறோம், விடுங்க. அவர் விடமாட்டேனார். அது 1, 2, 3. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்களையும் பார்த்தேன். ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பொறுமையாக, டெல்லியில் 2-3 ஜேர்னலிஸ்ட்லாம் சொன்னாங்க, நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் அவங்க சொன்னாங்க, ரொம்ப புதுசாக இருக்கே சார், எல்லாருமே அங்கிருந்து லெட்டர் எழுதி போகிறேன்னு சொல்லிட்டு 2 திட்டிட்டு போனால் தானே மக்கள் நம்புவாங்க. நீங்கள் அங்கிருந்து வந்து ஃப்ளைட் பிடிச்சி ரூம் போட்டு ஒருத்தராக பார்த்து அண்ணே நான் கிளம்புறேனே, அண்ணே நான் கிளம்புறேனே, பார்த்துங்கன்னு சொல்கிறீங்களேன். நான் சொன்னேன், இதான் எங்களுடைய அறம் நினைக்கிறேங்க. ஒரு தமிழ்நாட்டிலேருந்து இப்படி தான் நாங்கள் இருப்போம். ஒரு இமெயில் போட்டோ லெட்டர் போட்டுட்டோ வெளியே போகும்போது தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. தவறுகள் இருந்தாலும், நானே தவறுகள் செய்திருந்தாலும் கூட மறுபடியும் திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். புதிய பாதை ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கிறேன். அதனால வெளியே போகும்பொழுது டிக்னிஃபைடா ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகலாம். அதே போல நான் பாரதிய ஜனதா கட்சியிட்ட வச்ச வேண்டுகோளும் கூட, என்னை முறைப்படி நீங்கள் விடுவிக்கணும். அதாவது எந்த அரசியல் கட்சியிலையும் விடுவிப்பு இருக்காது. நான் போறேன், இப்ப ஸ்ரீனிவாசன் சார் இங்க என்ன சொல்லணும், நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, ஐயா ஒரு 10 ஆண்டு வெளியே போயிட்டு 5 ஆண்டு வெளியே போயிட்டு திரும்ப வர்றேங்க ஐயா, அல்லது வெளியே இன்னொரு பாதையில பயணிக்கிறேங்க ஐயா, இன்னொரு புதிய எக்ஸ்போஷர் போறேன்னா ஸ்ரீனிவாசன் சார் உங்களை கூப்பிட்டு, தம்பி நீங்க நல்லா இருங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாருன்னா உங்களுக்கு அது கிடைத்த பெருமையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனா நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன விகடன்ல இருந்து ஸ்ரீனிவாசன் சார் அனுப்பிட்டாரு, இவர் விகடனை திட்டாம வெளியே வர்றாரு, அப்ப ஸ்ரீனிவாசன் சார் ஸ்பை பண்றதுக்காக பக்கத்துக்கு அனுப்பிச்சிருப்பாரோ? அதே விமர்சனம் தான் உங்களுக்கு திரும்ப நான் வைக்கிறேன். அதனால அது முக்கியம் இல்லை. வெளியே வரும்பொழுது டிக்னிஃபைடா, ஏன்னா திரும்ப நீங்க ஒரு ஆண்டு கழித்து ஸ்ரீனிவாசன் சாரை பப்ளிக்ல பார்த்தா அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் நிறுவனத்தை தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அப்படித்தான் நம்ம லைஃப்ல ஒரு கான்டாக்ட் இருக்கணும்னு விரும்புறேங்க. ஆனாலும் தாரைகள் இருக்கு, மக்கள்